பாட்டி பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. என்னது இது? பாட்டி கொடுங்க பாட்டி. பாட்டி விட்றா. பாட்டி பாட்டி சொன்னா கேளு பாட்டி. பாட்டி சக்தி 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 நல்லா மாட்டினாரு. ஐயோ சக்தி 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 ச்சே, இது வேற சக்தி சக்தின்னு வெறுப்பேத்துது. பாக்குறாங்க. தள்ளு பாட்டி. டேய் ஏண்டா இதுதான் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வர லட்சணமா? அது வந்து சுபத்ரா, இவன் கிளம்பும் போதே உண்மையை உளறனால அப்பவே இவன் மேல எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப அது எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாத்தியா? சிவா, எதுக்கு இதெல்லாம்? இல்லம்மா மேல சக்திக்கு. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. டேய் அவ என்னடா குழந்தையா பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கு? பாட்டி, ம்? குழந்தைக்கு தான் பொம்மை வாங்கி தரணுமா? ஒரு வகையில பொண்டாட்டி கூட எங்களுக்கு குழந்தை மாதிரி தான். அவங்களுக்கு பொம்மை மட்டும் கிடையாது, ஃபீடிங் பாட்டில் கூட சேர்த்தே வாங்கி தருவான். என்ன மீனாட்சாமி? ச்சே, கர்மம் கர்மம். இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. உன்னையெல்லாம் யாரு வெயிட் பண்ணி பார்க்க சொன்னா? போய் சேர வேண்டியதானே? டேய், உள்ள ஊருக்கு போய் சேர வேண்டியதானேன்னு சொன்னேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாய் மூடு. பாட்டி, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாட்டி. சிவாசாமி எப்படி இருந்தாரு? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அத போய் தடுக்கலான்னு பாக்குறேன். ஏண்டா இதுக்கு பேர் தான் ரொமான்ஸா? பாட்டி, ஃபர்ஸ்ட் நீ ரொமான்ஸ் ஸ்பெல்லிங் சொல்லு பாப்போம். ஏண்டா எனக்கு தெரியாதா என்ன? சொல்லு பாட்டி. ரோ மா இன்னு எஸ் ஐயோ மோ. கரெக்ட் 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 பாட்டி. ரோசாமி, நீங்க பாட்டி பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு போங்க போங்க. இவன் சில நேரம் நமக்கு ஆப்பு வச்சாலும் பல நேரத்துல ஹெல்ப் பண்றான். என்னதான் இருந்தாலும் தம்பியோட என் படை கஞ்சான்னு சும்மா சொன்னாங்க. ஓகே ஓகே ப்ரோசாமி, ரொம்ப தேங்க்ஸ். டேய் ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு நீ பொம்மை வாங்கி கொடுத்த ஓகே, எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு நீ தானே சொன்ன. ஏன் வாங்கிட்டு வரல? என்ன நடந்தாலும் உனக்கு பிரியாணி தான் முக்கியம்ல பாட்டி. உனக்கு பிரியாணி என்ன பிரியாணி, அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் வச்சிருக்கேன், நான் உனக்கு தரேன். மீனாட்சாமி, நேத்து இந்த ஃபங்க்ஷன்ல மிச்ச மீதிலாம் இருந்ததே, அதெல்லாம் பாட்டிக்கே கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. அடிச்சு போடா. போறேன் இந்த பக்கம் வா. வா பாட்டி. ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். உனக்கு என்னடா டவுட்? இந்த பொம்மையோட வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அதான் எங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா சாமி, எனக்கும் அதே சந்தேகம் தான் இருக்கு. பழக்கமா? அது ஒண்ணும் இல்ல, இது உங்களுக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ் தான். பழக்கப்பட்ட வாய்ஸா? அப்படியா சொன்ன? இல்ல இல்ல, இது இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்ததுல அதுதான் உங்களுக்கு பழக்கப்பட்ட வாய்ஸா இருக்குன்னு சொல்ல வந்த, வேற ஒண்ணு இல்ல. அதுக்குள்ளயா பழக்கப்பட்டிருக்கோம்? ஆமாமா, இருக்கும். ஆமா, நீங்க அந்த சக்திமான்ல வர வில்லன் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. சீக்கிரமா நீ ரிலீஸ் பண்றா, மேல அவ வெயிட்டிங்டா. ஓ, இப்போ இப்படி சமாளிக்கிறேன்னு பாருங்க. அவன் பொண்டாட்டிக்கு பொம்மை வாங்கி தரான், பீடிங் பாட்டில் வாங்கி தரான், இதெல்லாம் ஒரு பேச்சு நின்று பேசிட்டு இருப்பீங்களா? போங்க போங்க, அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. ஏம்பா, நீ முதல்ல போமா, அப்பதான் ஒரு பெரிய இடமே காலி ஆகும். மீனாட்சாமி வாங்க, நாளை காலையில டிஃபன் ரெடி பண்ணும். போங்க. பாட்டி ரூமுக்கு போ. அம்மா நீங்களும் போங்க. டேய் இதை யாரா எடுத்துட்டு போறது? இந்தா பிடி. சுபத்ரா, உன் பையனை பாத்தியா? சக்தி அவனை குழந்தையாவே மாத்திட்டான். ஃபைல தூக்கிட்டு இருந்த சிவாவை பொம்மை வாங்கிட்டு வர வச்சுட்டா. இனி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன் முந்தானில முடிச்சு வச்சுக்கிறதுக்குள்ள நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ஆமா, இந்த சிவா பொம்மை வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஆயிட்டானா?
அப்பா எஸ்கேப்டா சாமி. மாமா ம். சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்க மாமா. சூப்பர் மாமா. நீங்க முதல்ல இந்த பூஸ்ட் குடிங்க. இந்தாங்க. இந்தா நீ முத இந்த பொம்மை இப்படி. நாங்கெல்லாம் சொன்னதுதான். அதுலலாம் எந்த மாற்றமும் எப்பவுமே இருக்காது, பாத்துக்கோ. சூப்பர் மாமா. நீங்க இதே மாதிரி எப்பவும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க. அது போதும் எனக்கு. ஆமா, உன்னை சர்ப்ரைஸ் பண்ற மட்டும்தான் என்னோட வேலை பாரு. வேற வேலையே எனக்கெல்லாம் இல்லல்ல. மாமா ஏன் மாமா இப்ப கோவப்படுறீங்க? பொதுவாவே பொண்ணுங்க தான் புருஷனை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க யாரு கூட பேசினாலும் சரி, யாரு கூட பழகினாலும் சரி, அவங்க மனசு மட்டும் புருஷனையே சுத்தி சுத்தி வரும். அதனாலதான் அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசா நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் செல்லமா செல்லோன்னு கூப்பிட்டா போதும். இந்த உலகத்துல அவங்கள விட சந்தோஷப்படுற வேற யாருமே இருக்க மாட்டாங்க மாமா. சந்தோஷமா சந்தோஷம். என்னதான் சண்டை போட்டாலும் ஆண்கள் இந்த வீக்னஸ் வச்சுதான் பெண்களை மடக்குறாங்க. கண்மூடித்தனமா பாசம் வச்சிருக்கிற பெண்களும் பொய்யேன்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்கிறதுக்கு தயங்கறது இல்ல. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல மாமா. அவங்க பாக்குறதெல்லாம் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏய் நிறுத்து. என்ன விட்டா அப்படியே ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. பொண்ணுங்களை பத்தி பேசுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீ ஒரு பொண்ணு நான் நினைக்கிறேன். ஆனா ஆம்பளைங்களை பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும்? எங்களோட மனசுல உனக்கு புரியுமா? கண்ணால பாக்குறத மட்டும் வச்செல்லாம் பேசக்கூடாதுமா. ஆம்பளைங்களுக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு. என்ன அதை வெளிக்காட்ட தெரியாம இருக்கலாமே தவிர நாங்களாம் ஒன்னும் ஜடம் கிடையாது. என்ன மாமா என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற அன்ப புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிறது இல்ல மாமா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா நாங்கெல்லாம் அதை விட அதிகமா வச்சிருப்போம். அதிகமா வச்சிருக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதாது மாமா. நம்ம வீட்டு கண்ணாடியா இருந்தாலும் முன்னாடி போய் நின்னாதான் முகம் பார்க்க முடியும். அது மாதிரிதான் மாமா, பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு முகத்தை மட்டும் உருன்னு வச்சிருந்தா அன்பை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எங்க அன்பை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லு. அதுக்காக நாங்கெல்லாம் அன்பே வைக்கலன்னு சொல்லாத. சரி விடுங்க மாமா. இப்ப எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்லாம்? அதானே பதில் இல்லனா அப்படியே வந்து விடுங்க மாமான்னு சமாளிப்பீங்களே. நீ மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கீங்க. ஏன் மாமா இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? எனக்காக பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. முறையா இந்த கிஃப்ட கொடுத்து என்ன அசத்திருக்கீங்க மாமா. அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரமாச்சு அனுபவிக்க விடுங்க மாமா. ஏய் நான் அவனை தடுத்தேன். நீதான் பட்டிமன்றத்துல டாபிக் கொடுத்த மாதிரி பேசிட்டே இருக்க. கூட நீங்களும் தானே பதில் பேசுனீங்க. சரி சரி விடு. பொம்மை எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. மாமா சூப்பரா இருக்கு மாமா. இருக்கும்ல, பின்ன காஸ்ட்லியா இருந்தா சூப்பரா இல்லாம எப்படி இருக்கும்? இதுக்காக கடை கடையா ஏறி இறங்கின எனக்கு தானே தெரியும். சக்தி 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 சக்தி. மாமா இந்த பொம்மை என் பேரு சொல்லுது மாமா. இதுக்கு முன்னாடி அதானே சொல்லுச்சு. இப்போ உங்க வாய்ஸ்ல சொல்லுது மாமா. மாமா சூப்பர் மாமா. லைஃப்ல பெஸ்ட் மொமெண்ட்னா அது இதுதான் மாமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you மாமா. Thank you so much. சக்தி 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 சக்தி. என் வயசுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. மாமா நீங்க ஐ லவ் யூ சக்தின்னு சொல்லிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஐயோ இவ என்ன இப்படி பாக்குறா? ஏய் என்ன அப்படி பாக்குற? ஏய் ஒன்னதான் ரொமான்ஸா? கட் பண்ணுவோம். ஏய் என்ன காது கேட்கலையா? என்ன மாமா? அத நான் கேட்கணும். என்னாச்சு அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்கார்ந்துருக்க? இல்ல மாமா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன மேடம் யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்ல இந்த பொம்மை எவ்வளவு அழகா சக்தி சக்தின்னு என் பேரை சொல்லுது. அதுக்கு பதிலா சக்தி ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் மாமா.
நானே இந்த பொம்மையை வாங்கிட்டு வர எவ்வளவு அசிங்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இதுல ஐ லவ் யூ வேற சொல்லணுமாக்கும். ரொம்ப முக்கியம். என்ன மாமா சொல்றீங்க? அசிங்கப்பட்டீங்களா? யார் உங்களை அசிங்கப்படுத்துனாங்க? ஏன் சொன்ன கோயில்பட்டி வீரலட்சுமி மாதிரி போய் சண்டை போட போறியா? கேட்க வந்துட்டேன். ஒரு பொம்மைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. நீங்க பொம்மைய வாங்கிட்டு வந்ததும் வாசல்ல பிரியாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பாட்டிய பார்த்து பயந்து மேற்கு இருக்கிற வாசல் வழியா போலான்னு வந்தீங்க. உங்க நேரம் அங்க என் அக்கா மீனாட்சியும் உங்க தம்பி சுந்தரம் குழம்புல புளி இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய், அந்த புலி டிஸ்கஷன் முடிஞ்சு உள்ள போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ உங்க பாட்டி மறுபடியும் என்ட்ரி ஆயிடுச்சு. ஏய், அங்க இருந்து தப்பிச்சு தெற்கு பக்க வாசலுக்கு வந்தா அங்க உங்க அம்மா போன் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது எங்க அத்தை. அம்மா தானே போன் பேசிட்டு உள்ள போயிடுவாங்கன்னு பார்த்த உங்களுக்கு உங்க பாட்டி மறுபடியும் ஆப்பு வச்சிருச்சு. பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு ஏனில ஏறி மேல போனா உங்க தங்கச்சி தாரணி கார்த்தி அண்ணன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேல உங்க தங்கச்சி ரொமான்ஸ், கீழே உங்க பாட்டி பிரியாணிக்கு வெயிட்டிங். இது ரெண்டுத்துக்கு நடுவுல நீங்க ஏனில தொங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க பாருங்க. ரொம்ப கஷ்டமாமா. கடைசியா மெயின் டோர் வழியா வரலான்னு வந்தா பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. பாட்டி உங்க சும்மா விட்டுச்சா? எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க பொம்மை வாங்கிட்டு வந்த விஷயத்த உடைச்சிருச்சு. கடைசியில நீங்க உங்க தம்பி கிட்ட கெஞ்சி எல்லார்கிட்டயும் இருந்து தப்பிச்சு வந்ததை நானும் பார்த்தேன் மாமா. இதெல்லாம் பார்த்த எனக்கு இவ்வளவு டயர்டா இருக்கே, உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். அதனாலதான் மாமா நீங்க வந்த உடனே எனர்ஜிக்காக பூஸ்ட் கொடுத்தேன். ஏய் ஏய் ஏய், இதெல்லாத்தையும் நின்னு பார்த்துட்டு தானே இருந்த. அப்பயே வந்து பொம்மை கையில வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் விடுங்க மாமா. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் அவங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அவங்களுக்குலாம் பயப்படாதீங்க மாமா. ஹலோ. யாரு கேட்டாலும் ஏன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேன்னு கெத்தா சொல்லணும். ஏய், என்ன இதுக்கு பேர் பாசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த இந்த சிவா, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க இருக்கிற யாருக்குமே நான் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நீ சொன்ன மாதிரி அம்மா அம்மா என் பண்டாட்டிக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் மாமா உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லையா? ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்றது, உன் மேல எனக்கு பாசமும் இல்ல, ஒரு படலங்காயும் கிடையாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வரவும் வராது. போதுமா? என்னவ எப்ப பேசினாலும் பதிலுக்கு ஏதாவது பேசிட்டே இருப்பா. இப்ப எதுவுமே பேசாம போறா. என்னன்னு கேட்டுருமா? ஏய் நில்லு, எங்க போற? ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி நீங்க பொம்மை வாங்கிட்டு வந்தீங்கல்ல அத சொல்ல போறேன். ஓ, ரஞ்சித் கிட்ட சொல்ல போறியா? சொல்லு 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 சொல்லு. ஆனா அவங்கிட்ட அத பத்தி டீடைலா சொல்லணும். என்ன, அவன் வாங்கி தந்த பொம்மை மாதிரியே டிட்டோவா நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. அதே மாதிரி அவன் வாங்கி தந்த பொம்மையை விட நான் வாங்கிட்டு வந்த பொம்மை காஸ்ட்லின்னு சொல்லு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் ஃபாரின்ல வாங்கி அனுப்புன பொம்மைய நான் லோக்கல் சூளைமேட்லயே வாங்கி தந்துட்டேன்னு சொல்லு. மாமாவுக்கு பொசசிவ்னஸ் உச்சமாயிடுச்சு. மாமா கண்டிப்பா நான் சொல்றேன். போ 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 போ, டயல் பண்ணிட்டு சொல்லு. அவன் தூங்கிற போறான். போ. அங்கிட்டே வா. வந்தாலும் வந்துடும், தூங்கிரும். ஹலோ. ஏய் கங்கா, நார்மலா பேசுடி. ஏய், என்னால முடியலடி. உன் கூட போன்ல ஆம்பளை குரல்ல பேசி பேசி தொண்டையெல்லாம் பயங்கரமா பெயின் ஆயிடுச்சு. அது கூட பரவாயில்ல, நேத்து உன் கூட ஆம்பளை குரல்ல பேசி முடிச்சதும் எங்க அத்தை என்கிட்ட காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டான்னு ஆம்பளை குரல்ல பேசிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அவங்க பயந்துட்டாங்க. என்னாச்சுமா ஆம்பளை குரல்ல பேசுறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு போய் வேப்பிலையால அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஏய், என் நிலைமை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? அப்படி இல்லடி, உன்னை வேப்பிலையால அடிச்சாங்கன்னு சொன்னல, அத நினைச்சு சிரிச்சேன். சரி சரி, உனக்கு ஹெல்ப் பண்றல, நல்ல சிரி. ஏய் சிச்சி, சாரிடி, கோச்சிக்காத ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு முதல்ல. இன்னைக்கு செம்ம மேட்ரு ஒண்ணு நடந்துச்சு. மாமா அந்த பொம்மையை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. ஐயோ, என்னடி சொல்ற? கீழே போட்டு உடைச்சிட்டாரா?
அவருக்கு உன் மேல லவ் வரும்னு பார்த்தா ரஞ்சித் மேல கோவம் தான் வரும் போல இருக்கு. ஏய் இருடி, அவசரப்படாத, முழுசா கேளு. கீழே போட்டு உடைச்சதும் செம்ம கடுப்பாயி திட்டி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண. மனுஷன் அப்படியே பொங்கி எழுந்து இப்பவே இதே மாதிரி பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நேரா கடைக்கு போய் அதே மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்துட்டாருடி. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதுல சக்தி சக்தின்னு கத்தோம்ல, அதுல அவரே வாய்ஸ் கொடுத்திருக்காரு. சூப்பர் சக்தி. ஏய் அந்த வாய்ஸ் கேக்குறியா? எங்க ஆன் பண்ணு. சக்தி 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 சக்தி. கேட்டியா? ஹே சூப்பர் டி. இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாடி, ஆனா இதுல ஒரு சின்ன வருத்தம். என்னடி? அது அவர் சக்தி சக்தின்னு வாய்ஸ் கொடுத்திருக்காருல, அதுக்கு பதிலா சக்தி ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். விடுடி, அதான் இவ்ளோ தூரம் வந்துட்டார்ல, கூடிய சீக்கிரம் அதையும் சொல்ல வைப்போம். சக்தி ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு அந்த டிவோர்ஸ் பேப்பரையும் அவர் கையாலே கிழிச்சு போட வைப்போம். அப்படிங்கிற? கண்டிப்பா சக்தி. எந்த வாயால உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாரோ அதே வாயாலேயே சக்தி நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொல்ல வைப்போம். சீக்கிரமே அவர் மனசை மாத்திருவோண்டி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்தது. ஏய், எப்பவுமே என்ன மட்டுமே நம்பிட்டு இருக்காத. நீயும் சில நேரத்துல தனியா தான் போராடணும் சக்தி. அப்போதான் கடைசி வரைக்கும் உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமா போராட முடியும். என்னடி எதுவுமே பேச மாட்ற? ஹலோ, சொல்லுடி. என்னடி நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா? கேடுச்சு. தனியா தானே போராடணும்னு சொன்ன, இங்க நான் தனியா தான் போராடிட்டு இருக்கேன். சில விஷ ஜென்மங்கள் இருக்கு, அதுங்க கூட நான் தனியா தான் போராடிட்டு இருக்கேன். இதுங்களை நான் சமாளிச்சாலே போதும்டி, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிருவேன். என்னடி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நான் எப்பவுமே சம்மந்தமே இல்லாம பேசவே மாட்டேன். சம்மந்தம் எல்லாம் இருக்கு. ஓ, உன் மாமியாரா? ஆமா. சரி, அப்போ நான் போனை வைக்கிறேன், நீ அவங்க கூடயே போராடு. பை. ஓகேடி. சக்தி 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 சக்தி. பாட்டி சூப்பரா இருக்குல்ல? நீங்க வேணா ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா? நீங்க எப்பவும் கேட்டுட்டே இருக்கலாம். வேணாம், இது என் மாமா வாய்ஸ். இத நான் மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பேன். மாமா வயசு. பாத்தியா சுபத்ரா, பொம்மை வாங்கி கொடுத்தது இல்லாம அந்த சிவா பைய வாயாலேயே சக்தி சக்தின்னு ரெக்கார்ட் பண்ண வச்சிட்டாளே. இன்னும் அந்த பைய ஐ லவ் யூன்னு மட்டும்தான் சொல்லல, மத்தபடி எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டான். இதுக்கு அந்த கங்கா மூதேவி துணை. நீ இப்ப என்ன பண்ண போற? அந்த கங்காவை நான் மீட் பண்ணணும். அவளை மீட் பண்ணி நீ என்னவா பண்ண போற? அவளை மீட் பண்ணும்போது அத சொல்றேம்மா. ஏமா, அவ எப்படி இங்க வருவா? வருவாமா, கண்டிப்பா வருவா. என் பொண்ணு சொன்னா ரொம்ப கரெக்டா தான் இருக்கும். கண்டிப்பா அவ வருவா. அவளை என் பொண்ணு வர வச்சிருவா.